நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2020 மாரி ஒரு வொர்ஸ்ட்டான ஒரு இயர வந்துட்டு பார்க்கவே முடியாதுங்க. இப்படி சொல்லி நீங்க வந்து நெறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. கொரோனா வந்துருச்சு, லாக்டவுன் வந்துருச்சு, வாழ்க்கை போச்சு. அது வந்து வாஸ்தவம் தான். அது மட்டும் இல்லாம இனி எல்லா விதத்திலயுமே வந்துட்டு 2020ல எதுவுமே வந்துட்டு உருப்படியா நடக்க மாட்டேங்குது. எனக்கு வந்து நெறைய விஷயங்கள் சரியா நடக்கலங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ என்னன்னா இப்ப பாருங்க நிவர் சைக்ளோன் வந்தது. மழையும் தண்ணியுமா இருக்கு. அதுக்கடுத்து இன்னும் 2 சைக்ளோன் வரப்போகுதுன்னு வேற சொல்றாங்க. சிஎஸ்கே வந்துட்டு என்னுடைய ஃபேவரைட் டீம். இந்த ஐபிஎல் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு 2020ல வந்துட்டு அவங்க வந்து பிளே ஆஃப்ஸ்க்கு வந்துட்டு போல. இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா, பிக் பாஸ்ல வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு பயங்கரமா மொக்க போட்டுட்டு இருக்காரு. ரொம்ப வொர்ஸ்ட்டான சீசன் இது. இன்னைக்கு வந்துட்டு இந்த சைக்ளோன வச்சு வந்துட்டு பெரிய அளவுக்கு மொக்க போடுவாரு. ஸோ இந்த மாரி எதுவுமே சரியா நடக்கல. கிரிக்கெட் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, நேத்து கிரிக்கெட்லயும் வந்துட்டு ஆஸ்திரேலியாவோட இந்தியா வந்துட்டு தோத்து போயிட்டாங்க. இன்ட்ரஸ்டிங்கா மேட்ச் பார்த்துட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒரு 2 பேர் வந்துட்டு கிரவுண்டுக்குள்ள வந்துட்டானுங்க. என்னன்னு பார்த்தா, அதானிக்கு வந்துட்டு லோன் குடுக்கக்கூடாது. எஸ்பிஐ நீங்க அதானிக்கு லோன் குடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு பெரிய பிளக்கார்ட் எடுத்துட்டு வந்துட்டு ஒருத்தன் வந்துட்டு அப்படியே பிச்சுக்கிட்டே வந்துட்டு நின்னுட்டான். என்னடா இது இவன் இந்தியனா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உத்து பார்த்தா, இல்ல பார்க்க ஆஸ்திரேலியன் மாரி தான் தெரியுது. ஆஸ்திரேலியன் தான் அவன். இந்தியன்ஸுக்கு தான் வந்துட்டு அதானியோட நெறைய பிரச்சனை. ஆஸ்திரேலியன்ஸ்க்கும் வந்துட்டு பெரிய பிரச்சனை போல இருக்கு. கிரவுண்டுக்குள்ள வந்தது ஒரு 2 பேர் தான். ஆனா அங்க ஸ்டேடியம்ல நெறைய பேர் வந்துட்டு கத்திட்டு இருந்திருக்கானுங்க அதானிக்கு அகைன்ஸ்டா. இன்னொரு பக்கம் பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்தியன் எம்பசி முன்னாடியே வந்துட்டு பெரிய அளவுக்கு புரொடெஸ்ட் அப்படின்றது நடந்திருக்கு. ஸோ அதானிக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில என்ன பிரச்சனை? அததான் வந்துட்டு சிம்பிளா இந்த வீடியோல வந்துட்டு நான் சொல்லப் போறேன். அதானி பார்த்துக்கிட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேலாக ஆஸ்திரேலியால ஒரு முக்கியமான போர்ட்ட வந்துட்டு மெயின்டெயின் பண்ணி வந்துட்டு இருக்கிறாரு. அந்த போர்ட்ல வந்துட்டு நெறைய ஷேரும் வந்துட்டு அவர் வச்சிருக்கிறாரு. 2015க்கு அப்புறம் வந்துட்டு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒண்ண பண்ணலாம். அதாவது கார்மைக்கல் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணலாம். அந்த ப்ராஜெக்ட் என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னா, கார்மைக்கல் கோல் ரிசர்வ்ல இருந்து இந்த கார்மைக்கல் கோல் ரிசர்வ் அப்படின்றது கோல் ரிசர்வ் அப்படின்னா நிலக்கரி சுரங்கம் ஒரு பெரிய ஒரு வளம் நிலக்கரி அப்படின்றதான் வந்துட்டு நம்ம பெரிய அளவுக்கு வந்துட்டு இந்த எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த நிலக்கரியை வந்துட்டு நம்ம பேர்ன் பண்றதுனால தான் வந்துட்டு பெரிய அளவுக்கு எலக்ட்ரிசிட்டியை வந்துட்டு ஜென்ரேட் பண்ண முடியுது. ஸோ அந்த கார்மைக்கல் ரிசர்வ்ல இருந்து பெரிய அளவுக்கு நம்ம வந்து இந்த கோல் ரிசர்வ்ஸை வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுடைய பயன்பாட்டிற்கு எடுத்துக்கலாம். ஆஸ்திரேலியா வந்துட்டு நம்மளுக்கு ஏலம் விடுறாங்க. அதானிக்கு வந்துட்டு ஏலம் விடுறாங்க. ஸோ அதை எடுத்து அதானியோட என்டர்பிரைசஸ்க்கு அதுக்கு தேவையான ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்துட்டு அந்த எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். சர்ப்ளஸா வர்றதை வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட் வித்துடலாம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அதானி வந்துட்டு பிளான் பண்றாரு. ஸோ இந்த கார்மைக்கல் கோல் ரிசர்வ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, கலிலி அப்படின்ற ஒரு பெரிய பேசின். அந்த கலிலி பேசின்ல வந்துட்டு பெரிய அளவுக்கு நிலக்கரி வளம் அப்படின்றது இருக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. அதாவது வெஸ்டர்ன் சைனாவுக்கு அப்புறம் வந்துட்டு பெரிய அளவுக்கு அந்த நிலக்கரி வளம் அப்படின்றது வந்துட்டு இந்த கலிலி பேசின்ல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த கலிலி பேசின் எங்க இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, குயின்ஸ்லாண்ட்ல இருக்கு. சரி வருஷத்துக்கு அப்போ இந்த கலிலி பேசின்ல வந்து நிறைய கோல் அப்படின்றது இருக்கு, நிறைய நிலக்கரி அப்படின்றது இருக்கு. ஸோ வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 10 மில்லியன் டன் வந்துட்டு அதுல இருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அதானி சொல்றாரு. அவருடைய ப்ராஜெக்ட்லயும் வந்துட்டு அதான் சொல்றாங்க. ஒரு 60 வருஷம் ப்ராஜெக்ட் இது. 60 வருஷமா வந்துட்டு அந்த ரிசர்வ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது. ஸோ இப்போ 2019ல வந்துட்டு ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் வந்து அதுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. நீங்க இந்த இதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிங்க, எங்களுக்கு இவ்வளவு பணம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்லாம் சொல்லி பெரிய அளவுக்கு அந்த இடத்துல கோல் மைனை வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ற அந்த வேலை எல்லாமே வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் பயங்கரமான ப்ரொடெஸ்ட். அதாவது இதை அலோவ் பண்ணவே கூடாது, இதனால பெரிய அளவுக்கு ஆபத்து, சுற்றுச்சூழலுக்கு பெரிய ஆபத்து அப்படின்றது ஏற்படும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஸ்டாப் அதானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேம்பெயினே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எதனால அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த கலிலி பேசின் இருக்குல்ல, ஸோ இந்த கலிலி பேசின்ல வந்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு வந்துட்டு நிறைய எக்கோசிஸ்டம்ஸ் அப்படின்றது இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு பெரிய கோல் ரிசர்வ் அது. ஸோ அவ்வளவு கோலை வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 மில்லியன் கோலை வந்துட்டு நம்ம வெளியே எடுத்து இந்தியாவுக்கு வந்துட்டு அனுப்பிச்சு வச்சோம்னா பெரிய அளவுக்கு பொல்யூஷன் அந்த இடத்துல ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது நிலத்தடி நீரும் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும், அந்த காற்றும் வந்துட்டு பெரிய அளவுக்கு மாசுபடும். அது மட்டும் இல்லாமல் போர்ட்டின் மூலியமா தான் இந்தியாவுக்கு வந்துட்டு கப்பல் மூலியமா தான் அந்த கோல் எல்லாமே வந்துட்டு வரப்போகுது. ஸோ அதனால அந்த கிரேட் பேரியர் ரீஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த கிரேட் பேரியர் ரீஃப் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மெரைன் எக்கோசிஸ்டம்ல வந்துட்டு அதுவும் ஒன்று. ஸோ அதுவும் வந்துட்டு இந்த போர்ட்டில் நடக்கக்கூடிய அந்த டிராஃபிக்னால வந்துட்டு பெரிய அளவுக்கு அந்த கடல்வாழ் உயிரினங்களும் வந்துட்டு பாதிப்படையும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்துட்டு அடுக்கிக்கிட்டே போறாங்க. ஸோ அதனால இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பயங்கரமான எதிர்ப்பு 2019லேயே வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்த நிறைய கம்பெனிஸ், மல்டிநேஷனல் கம்பெனிஸ் வந்துட்டு இல்லைங்க பயங்கரமான எதிர்ப்பு இருக்கு, நாங்கள் வந்துட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க அப்படியே பேக் அடிச்சுட்டாங்க. இந்த கிரீட்டா தன்பர்க்லாம் இருக்கிறாங்கல்ல, கிளைமேட் ஆக்டிவிஸ்ட், ஸோ அவங்க முத கூட நிறைய பேர் வந்துட்டு இதற்கு எதிராக வந்துட்டு குரல் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் வந்துட்டு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால இப்போ அதானிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து அப்படியே வந்துட்டு பின்னாடி போயிட்டாங்க. ஸோ அப்போ அதனால அவருக்கு பண நெருக்கடி அப்படின்றது ஏற்படுது. இந்த ப்ராஜெக்ட் எப்படி நம்ம செயல்படுத்துறது, குறிப்பா அந்த கலிலி பேசின்ல இருந்து போர்ட்டுக்கு வந்துட்டு நிறைய கோலை வந்துட்டு கொண்டு வரணும். டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் கோலை வந்துட்டு கொண்டு வரணும்னா அதுக்கு செப்பரேட் ஒரு ரயில் ட்ராக்கை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ பெரிய அளவுக்கு இந்த வேகன் மூலியமாக தான் வந்துட்டு போர்ட்டுக்கு வந்துட்டு கொண்டு வர முடியும். ஸோ அதுக்கும் நிறையா வந்துட்டு செலவாகும். ஸோ இப்படியெல்லாம் சூழல் இருக்கிறதுனால தான் வந்துட்டு இப்போ எஸ்பிஐ வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 கோடி வந்துட்டு நாங்கள் கடன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எஸ்பிஐயே வந்துட்டு நாங்கள் கடன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரெகுலேஷன்ஸ் சொல்லி அதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு அதானி என்டர்பிரைசஸ் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இப்போ எஸ்பிஐ வந்து லோன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால
தான் வந்துட்டு நோ எஸ்பிஐ வந்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு அதானிக்கு லோன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஸ்திரேலியன் சிட்டிசன்ஸ் வந்துட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதானி வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது எல்லாமே தவறுங்க. நாங்கள் வந்து எல்லா ரெகுலேஷன்ஸுமே கவர்மெண்ட் சொன்னது எல்லாத்தையுமே கேட்டு தான் வந்துட்டு நாங்கள் வேலை பண்ணிகிட்டு இருக்கிறோம். எல்லா பெர்மிஷன்ஸையும் வந்துட்டு நாங்கள் முறையாக வாங்கியிருக்கிறோம். குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய நேட்டிவ் பீப்புள்ஸ் அந்த எந்தெந்த இடத்துல நாங்கள் ப்ராஜெக்டை செயல்படுத்துகிறோமோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு ஓவராலாக எங்களுடைய ப்ராஜெக்ட் வந்துட்டு ஒப்புதல் அப்படின்ற வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற வந்துட்டு அதானி வந்துட்டு சொல்றாரு. ஸோ இவங்க இந்த பக்கம் ஒரு பயங்கர எதிர்ப்பு, இந்த பக்கம் வந்துட்டு அதானி வந்துட்டு இந்த மாதிரி சொல்றாரு. ஸோ எது உண்மை அப்படின்றது தெரியல. ஆனால் ப்ராஜெக்ட் அண்டர் வே கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. அந்த உலகத்திலே நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து கோல் மூலியமா தான் வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த கோலை வந்துட்டு பேர்ன் பண்றதுனால பெரிய அளவுக்கு கிரீன் ஹவுஸ் கேசஸ் அப்படின்றது எமிட் ஆகும். ஸோ அதனால குளோபல் வார்மிங் அப்படின்றது வரும். ஸோ ஜென்ரலாவே கோல் யூஸ் பண்றதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நிறைய கேம்பெயின் அப்படின்றது வந்துட்டு நடந்து வந்துட்டு இருக்கு. நிறைய கிளைமேட் ஆக்டிவிஸ்டும் வந்துட்டு அதான் வந்துட்டு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இந்தியா கூட அந்த பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட்ல வந்துட்டு இதை தான் வந்துட்டு நாங்கள் அக்ரி பண்ணிக்கிறோம், நாங்கள் வந்துட்டு கோல் யூஸ் பண்றதை குறைச்சிக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதானி வந்துட்டு டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் கோலை வந்துட்டு நாங்கள் அங்கேருந்து எடுத்துட்டு வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றது வந்துட்டு ஏற்புடையது இல்லையா அப்படிங்கிற பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். ஸோ அது வந்துட்டு உங்களுடைய அந்த ஒரு ஒப்பீனியனுக்கு வந்துட்டு நான் விட்டுறேன். ஆனால் எது எப்படியோ இயற்கை அப்படின்றது வந்துட்டு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதுங்க. உங்களுடைய ஒப்பீனியனை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். இப்போ என்னுடைய சஜஷனை வந்துட்டு நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஆஸ்திரேலியாவில் ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி நிலக்கரியை வந்துட்டு பயன்படுத்துகிறாங்க, எடுக்கிறாங்க, சுரங்கத்தை வந்து தோன்றுறாங்க. அதனால நம்மளுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுற போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு சிலர் ஃபீல் பண்ணலாம். இது எல்லாமே வந்துட்டு ஒன்னோட ஒன்று கனெக்டாக இருக்கிறது. ஒரே எர்த்து தான் இது. ஸோ அங்கே ஏற்படுற அந்த ஒரு விஷயம்னால இங்கே வந்துட்டு ஒரு சில பாதிப்பு அப்படின்றது வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும். என்ன ப்ரோ மொக்க போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு சிலர் ஃபீல் பண்ணலாம். இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றது வந்துட்டு இந்த குளோபல் வார்மிங் அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான டாபிக்ங்க. இப்போ வந்து நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம வந்து பொருளாதாரத்தை வந்துட்டு வளர்க்க போகிறோம், 2050 வந்துட்டு இந்திய பொருளாதாரம் வளர போகுது, என் சொத்து வந்துட்டு அப்போ இத்தனை மடங்கு ஆக போகுது, என்னுடைய வாரிசு வந்துட்டு இதை வந்துட்டு என்ஜாய் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் வந்து 2050 என்ன வேணால் நடக்கலாம். இப்போ வந்து குளோபல் வார்மிங் அப்படின்றது நடந்து வந்துட்டு இருக்கு. எர்த்தோட டெம்பரேச்சர் வந்துட்டு இத்தனை டிகிரி செல்சியஸ் கூடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அதனால இதை நம்ம ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய ஒரு விஷயம். அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு சில எதிர்ப்பு அப்படின்றது வருதுன்னா அதை வந்துட்டு நம்ம பெரிய அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ண தேவையில்லை. அதாவது இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு எதிராகவும் ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அந்த எதிராக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த மாதிரி பயங்கரமான ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு செக் வைக்கிற மாதிரி. இல்லாட்டி வச்சுக்கோங்களேன், இந்த பெரிய பெரிய முதலாளிகள், பெரிய அந்த கிரானிக் கேபிட்டலிஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க எல்லாத்தையுமே சுரண்டி வளங்களை வந்துட்டு அப்படியே சாப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு செக் அப்படின்றது இருக்கிறது நல்ல விஷயம் தான். ஸோ என்ன நடக்குது அப்படின்ற வந்து நம்ம இங்கிருந்து வேடிக்கை பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் நல்லதா கெட்டதா என்ன அப்படின்ற உங்களுடைய ஒப்பீனியனை வந்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் இந்த வீடியோ வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் சுற்றுச்சூழலை பற்றி வந்துட்டு நம்ம நிறையா கவனம் செலுத்தணும் அப்படின்றதையும் வந்துட்டு இந்த வீடியோ வாயிலாக நான் சொல்லிக்கிறேன். சோஷியல் மீடியா லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் வந்துட்டு நான் கொடுத்துருக்கிறேன். யாராவது ஏதாவது ஒரு சஜஷன் சொல்லணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள்.